எக்ஸ்போர்ட் ஒரு drawing ஃபைலை வேறு ஒரு ஃபார்மேட்டுக்காக கன்வெர்ட் பண்ணுறது. நான் ஒருத்தட்ட கொடுக்கும்போது இந்த drawing ஃபைலை கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து அதை வேறு மாதிரி யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, கரெக்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது, மிஸ்டேக்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, ட்ராயிங்கு ஆட்டோகேட் இல்லாத ஒரு இடத்துக்கு போகிறோம், அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கணும், பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக யூஸ் பண்ணலாம். இன்னொரு சாஃப்ட்வேரில் இந்த ட்ராயிங்கை கொண்டு போகணும். இப்போ புக் எடிஷன் இருக்கும், அங்கே சின்ன ட்ராயிங் வரைய சொல்லியிருப்பாங்க, அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு போர்ஷனில் இந்த இமேஜ் கொண்டு வரணும். இல்லை வந்து ஒரு 3Dயில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அது 3D சாஃப்ட்வேரில் இம்போர்ட் பண்ணி அனிமேட் பண்ணணும். இது மாதிரி பல விஷயங்களுக்காக ஒரு சாஃப்ட்வேர்லேருந்து இன்னொரு சாஃப்ட்வேருக்கு கொண்டு போகிறது தான் அந்த எக்ஸ்போர்ட்ன்ற கமாண்டு. இது வந்து தனித்தனி கமாண்டாகவும் இருக்குது. அந்த எக்ஸ்போர்ட்ன்றத பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கமாண்டோட ஆப்ஷன்ஸும் இங்கே உள்ளே வந்துடும். எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸ்போர்ட்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்குறது. இப்போ 3D DWF அப்படி சொல்லுவாங்க, சரிங்களா? இது வந்து ட்ராயிங்கு ஃபார்மேட்லேயே அங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போது நெட்லேயோ இல்லை நெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். ஆட்டோகேட் தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, சின்ன சின்ன ட்ராயிங் வச்சு கூட நீங்கள் சின்ன சின்ன சாஃப்ட்வேர்ஸ் வச்சு கூட நீங்கள் ட்ராயிங்ஸ் வரையலாம் அப்படின்லாம் இருக்கும். அந்த ட்ராயிங்ஸுக்கு வந்து அங்கேருந்து இங்கேயோ இல்லை இங்கேருந்து அங்கேயோ இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். WMF விண்டோஸ் மெட்டா ஃபைல்னு சொல்லுவோம். இது நீங்கள் இந்த வேர்டில் யூஸ் பண்ணுற கிளிப் ஆர்ட், எப்படி அந்த ஒரு கிளிப் ஆர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இமேஜ் இருக்கும், அதை ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் கொடுத்தா தனித்தனியாக பிரியும் பாருங்கள், அந்த மாதிரி பிரிஞ்சிடும். SAT, EPS இதெல்லாம் வந்து ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். பிட் மேப்பு, இது ட்ராயிங். இப்போ ட்ராயிங்காக ஒரு ஃபைலேருந்து இன்னொரு ஃபைல் கொண்டு போகிறாங்க, அது பிளாக்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுதான் வந்து ஃபார்மேட்ஸு. இப்போ பிட் மேப்பு நமக்கு BMPனா என்னன்னு தெரியும், அதோட எக்ஸாம்பிளோ இல்லை WMFன்னு எடுப்போம், சரிங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்குறேன், கிளிக் பண்ணிவிட்டு என்டர். வேர்ட் ஃபைலு எங்கே இருக்குது நமக்கு? அந்த ஃபைலு இங்கே இருக்குது பாருங்கள், WMF ஃபைல் ஃபார்மேட்டை இங்கே கொண்டு வரேன். இதை க்ராப் பண்ணிக்குவோம். ஜூம் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு கிளிப் ஆர்ட் இமேஜ் மாதிரி ஆயிடுச்சுங்களா? இதை அன்குரூப் பண்ணுறேன். எஸ், தனித்தனியாக பிரிஞ்சு பார்த்தீங்களா? இதுதான் WMF ஃபார்மோட ஒரு சின்ன அட்வான்டேஜ். கிளாரிட்டி இருக்கும், எவ்வளோ ஜூம் பண்ணாலும் அது கிளாரிட்டி அப்படியே இருக்கும் உங்களுக்கு. இதை அன்குரூப் பண்ணிக்கலாம். ஒரு செட்டாக பிளாக்காக பார்த்தீங்கன்னா குரூப்பிங்கில் இருக்கும், அன்குரூப். இதை அன்குரூப் பண்ணுறேன். இது மாதிரி செட்டாக அன்குரூப் பண்ணி நீங்கள் ரீஒர்க் பண்ணிக்கலாம், பிரிண்ட் போட்டுக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஆனால் ஷேப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு, டெக்ஸ்டாலாம் இருக்காது உங்களுக்கு. பாருங்கள், இது ஃபுல்லாக ஒரு பிளாக்காக இருக்குது. இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி குரூப்பிங்கில் போய்ட்டு அன்குரூப் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ஒரு ட்ராயிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமோ இல்லை இன்பிட்வீன்லேயோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு சாஃப்ட்வேருக்கு இல்லை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக, ஒரு சேஃபர் சைடாக ஒரு பேக்கப்புக்காக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஒரு அருமையான கமாண்ட்.